சிதம்பரம் நடராசர் கோவிலும் மனித உடம்பு ஒன்று. எதுபோல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது. அங்கே 72,000 அணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடி நரம்புகள் 72,000. நவதுவாரம் என்ற 9 வாசல்களை கொண்டது உடம்பு. அந்த கோயிலையும் 9 வாசற்படி உண்டு. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லேயும் கோயில் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனால் நடராசர் கோவில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்கணும். காரணம், உடம்பை வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு, ஒன்று இடக்கூறு. இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம். இன்னைக்கு அந்த கோயிலில் ஒரு மணி இருக்கு, கண்டாமணின்னு பேரு. ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த மணி ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடிகள் அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடிகள் அந்த ஓசை கேட்குமாம். அப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்த அந்த மணி, ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட மணி. ஒருவேளை உங்களுக்கு அந்த சிதம்பரம் ஆலய மணியினுடைய ஓசையை கேட்க நேர்ந்தால் உங்கள் ஆயுசு 7 நிமிடம் கூடும் என்று ஆன்மீகம் நமக்கு கற்பிக்குது. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பம் விளங்கணும்னு தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருவிழா என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. ஏற்றத்தாழ்வுகள், அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்து மனதுக்கு ஒரு நிம்மதி, சரியான சீர்படும் வாழ்வு, அந்த வாழ்வுக்கு மிக முக்கியம், இன்றியமையாதது ஆன்மீகம் என்ற திருவிழா. திருவிழா என்ற வார்த்தையை திருப்பி சொன்னா விழாதிரு. மனித வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திருவிழா. ஆனால் எப்படி இருக்கு இந்த நிலைமை? ஆனால் பார்க்கிற போது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? ஊருக்கு கோயிலை கட்டி வச்சு, குளத்தை வெட்டி வச்சு, முன்னோர்கள் இதெல்லாம் தேவையில்லாமல், வேலை இல்லாமல், காசை வச்சுக்க தெரியாமல் கோயிலை கட்டினாங்க. என்ன மனிதன் செம்மையாக, சரியாக, ஒழுக்கத்தோடு நடக்கணும் என்ற ஒரு பயம் நமக்குள்ளே வரணும். இன்றைக்கும் பாருங்க, நம்ம சொல்லி வளர்த்தது, டேய் அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு, கோயில் வாயத்தில் உட்காந்துட்டு என்ன பேச்சு, கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், கடவுளுக்கு பயப்பட மாட்டேன், கடவுளுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்லி 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 வளர்த்த சமூகம் இந்த சமூகம். அந்த பயம்தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை எல்லாம் சரியாக நடக்க வைத்தது, நடத்துகிறது, வழி நடத்துகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகம். கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும், குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கண்டதையும் நினைக்கக்கூடாது, ஒழுங்கா கடவுளை இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று இலக்கியங்கள் கற்பிக்குது. குறிப்பாக மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே எங்கு எழுந்து அருள்வது நீயே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று பாடுகிறார். உடும்பு பிடியாக பிடித்து கொள்ள வேண்டும் இறைவனை. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் மனசு ஒரு குரங்கு மாதிரி அலைவாய விடாமல் இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆன்மீகம் கற்கிறது.